கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக சுவிசேஷம் பேசுவதற்காக கர்த்தர் இந்த சேனலை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. நீங்கள் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருந்தால் முழுசாக இந்த மெசேஜை பாருங்கள். ஏன்னா பாதியில் பார்த்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் என்ன பேசுகிறேன், என்ன சொல்கிறேன், எதுக்காக யூடியூப்பில் இந்த கடன் தொல்லையான்கிற தலைப்பில் ஏன் இந்த சேனலை நடத்துகிறேங்கிற தகவல் உங்களுக்கு புரியாமல் ஆகிடும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து அதில் சொல்கிற வசனத்தெல்லாம் நீங்கள் சொல்லி உங்கள் கடன் பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா கடன் பிரச்சனைன்றது ஒரு சாதாரணமான பிரச்சனையாக எடுக்க முடியாது. அதாவது மனுஷனுக்கு 1000 நோய் இருந்தால் கூட அதை தாங்கிக்கலாம். ஆனால் ஒரு கடனை தாங்கவே முடியாது. இதில் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கடன், ஒரு சில பேருக்கு கோடிக்கணக்கில் கடங்கு. வீடு வாசல் சொத்தை விற்றா கூட அந்த கடனை அடைக்க முடியாது. கடத்துலேருந்து எப்படி வெளியே வரத்துன்னு சொல்லி இரவும் பகலும் திகிலோடு பயத்தோடு கதறி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெபம் ரொம்ப ஆறுதலை தரும். என்னை உங்களுடைய சொந்த சகோதரனாக நினச்சி நான் சொல்லுகிற வசனம்லாம் ஏசப்பா எனக்கு தராரு, கர்த்தர் எனக்கு தராருன்னு சொல்லி நீங்கள் அதை மேன்மையாக எடுத்துக்கணும். நல்லா கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உண்மையிலே கடன் தொல்லையிலேருந்து உங்களுக்கு விடுதலை தருவேன். நான் ஒரு சாட்சிக்காக சொல்கிறேன். உங்களுக்கு அது பெரிய ஒரு பக்தி விருத்தியை தரும். நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கடன் தொல்லையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. நிறைய நான் பேர் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இது மாதிரி உங்கள் மெசேஜை கேட்டேன், உங்கள் வார்த்தையை கேட்டேன், உங்கள் ஜெபத்தை பார்த்தேன், ஏசப்பா எனக்கு தைரியம் கொடுத்தாரு, மனசில் தெம்பு கொடுத்தாரு, கடனை கொடுத்துடலாம், அடைச்சிடலாம், நான் வேலைக்கு போகலாம், எப்படியும் சமாளித்து கட்டிடலான்னு சொல்லி உங்கள் மெசேஜை பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு சாட்சி கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்களும் நான் தரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை வச்சு கண்ணீரோடு ஜெபிங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உண்மையிலேங்க உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற அவர் பெரியவராக இருக்கிறார். ஓகேங்களா? சரி, நம்ம ஒரு வசனத்தை இப்போ வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 118ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கவனிச்சிங்களா? கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை மாறவே மாறாது. இதுதான் தாவீதுடைய ஃபெய்த், நம்பிக்கை, விசுவாசம். உங்களுக்கு இப்போது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன், பயங்கர லாஸு, எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு நீங்கள் ஒரு வேளை தனிமையில் கதறி கொண்டு இந்த மெசேஜை பார்க்கலாம். உங்கள் வாயை தரங்க. ஏசப்பா நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஒரு விசை என் குற்றத்தை மன்னித்து எனக்கு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழிவாசல் தரங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை மேலே நீங்கள் கையை வச்சு, நல்லவரே எனக்கு நன்மை செய்யுங்க, ஏசப்பா எனக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி என் அன்பு சகோதரியே அப்படியே கண்ணீரோடு கதறி அழமா. என் அன்பு சகோதரனே, கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, நீ அப்படியே கண்ணீரோடு ஏசப்பா நீங்கள் நல்லவர், நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் கண்ணீரோடு கதறீங்களோ உங்களோட ஜெபத்தை கேட்க என் அன்பு சகோதரி ஏசப்பா உங்கள் வீட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, முடிச்ச அளவுக்கு கடன் இல்லாமல் எப்படி நம்ம வாழணும் அப்படின்ற தாட்ஸ் உங்களுக்கு வரணும். கடன் வாங்காமல் எப்படி வாழணும். இப்போ கடன் ஆயிடுச்சு, அந்த கடன் பெருகி அது குட்டி போட்டு கடத்துக்கு மேலே கடன் ஆயிடுச்சு. ஒரு கடன் வாங்க போனீங்க, இப்போது அதுக்கு 10 இடத்துல கடத்தை வாங்கி இதை சமாளித்து அதை சமாளித்து இப்படி புரட்டி அப்படி புரட்டி இங்கே வாங்கி அங்கே கொடுத்து அங்கே வாங்கி இங்கே கொடுத்து 1 லட்ச ரூபா கடன் 10 லட்ச கடமாக மாறிடுச்சு. சில பேருடைய ப்ராப்ளமே இது தாங்க. அவங்க வாங்கினதுன்னு 1 லட்சம் வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே பெருகி 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 1 லட்சம் 10 லட்சமாக இது எப்படி கட்ட முடியும்? கடன்காரனுடைய காலில் போய் விழுந்து எனக்கு டைம் கொடுன்னு கேட்டால் கூட அவன் கொடுக்க மாட்டான்.
வட்டிக்கு ஒருத்தன் கொடுக்குறான்னா அவனுக்கு இருதயமே இல்லைன்னு தான் அர்த்தம். நல்ல மனசு இறக்க குணம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டுக்கு காசு கொடுத்து ஒரு ஏழையை ஒடுக்குவானா? நீங்களே சொல்லு. கடங்காரன் கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இருக்காது அவனுக்கு அப்படியே அந்த மிருக சுகம் அப்படியே இருக்கும். நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கட்டினா சிரிச்சிக்கினே வாங்கின்னு போயிடுவான். இதே நீங்கள் ஒரு 2-3 மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டாது இருந்து பாருங்களேன், அவனுடைய துர்குணம், அவனுக்குள்ளே இருக்கிற மிருகம், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சத்துரு பயங்கரமாக ஆக்ரோஷமாக என்னென்னமோ உங்களை கேட்க ஆரம்பிச்சிடுவான். தூஷணமான வார்த்தைகளை கேட்பான். தான் அந்த கடத்துடைய ஆவி. அதனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைங்க, நீங்கள் இதுவரை செஞ்ச தப்பு இனிமேல் செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏசப்பா, நான் கடன் வாங்கிட்டேன், தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இனிமேல் கடத்து பக்கமே போக மாட்டேன், கடன் வாங்குன்ற சிந்தை எனக்கு வராது. 10 ரூபா பொருளாக இருந்தாலும் ஏசப்பா நான் கையில் காசு கொடுத்து தான் அதை வாங்கணும்னு சொல்லி நீங்கள் பொறுத்தரை பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கதறி அழணும். இப்போது வீடு கட்டியிருப்பீங்க, கடன் ஆகிருக்கும். பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பீங்க, கடன் ஆகிருக்கும். பிள்ளைகளுக்கு கல்யாண காட்சி பண்ணியிருப்பீங்க, கடன் ஆகிடும். பிள்ளைகளை கல்யாண காட்சி பண்ணி கொடுத்த இடத்துல பிள்ளைகளுக்கு வரதட்சணை கேட்டிருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கும், அதுக்கு ஒரு கடன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கு ஒரு கடன். இப்படி கடன் 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 சொல்லி சாப்பிடக்கூட வழி இல்லாமல் சில பேர் கடத்திலேயே தன்னுடைய வருமானத்தெல்லாம் இழந்துட்டு கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மாதம் சம்பளம் வர மாதிரி இருக்கும், அப்படி வாங்கின அடுத்த நிமிஷம் அப்படி பஞ்சாக பறந்துடும். 4 பக்கம் போயிடும். வீட்டுக்கு அரிசி வாங்க முடியாது, வீட்டு சாமானங்களை வாங்க முடியாது, காய்கறியை வாங்க முடியாது. எப்படி அந்த மாதம் ஃபுல்லாக சாப்பிட முடியும்? சாப்பிட்டா தான் வேலைக்கு கூட போய் உழைக்க கூட முடியும். இல்தான சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் எப்படி கடனை கூட உழைச்சி கட்ட முடியும்? ஆனால் கடன் பிசாசு பார்த்திங்கன்னா நீங்கள் படுத்து தூங்குகிற பாயை கூட உரின்னு போயிடும். அவ்வளோ மோசமான பிசாசு. பிசாசு வலை விரித்து உங்களை கடனை வாங்க வச்சு தள்ளந்தே சாத்தான் தான். அந்த சாத்தானை நீங்கள் ஜெபத்தில் கட்டணும். ஓகேங்களா? அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 118:5 பாருங்கள். இந்த இடத்துல தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். தான் நெருக்கப்பட்டு இருக்கும்போது கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். கவனிச்சிங்களா? வாசிக்கலாம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெருக்கப்படும்போது விசுவாசத்தோடு அப்பா நோக்கி கூப்பிட்டேன், ஏசப்பா என் வாழ்க்கையை விசாலமாக்கினாரே. கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு உங்களுக்கு நிம்மதியே இருக்காது, இரவும் பகலும் தூக்கமே வராது, சாப்பாடு எடுத்து நீங்கள் சாப்பிட முடியாது, துக்கம் தொண்டையை அடைக்கும். ஏன்னா 1ஆம் தேதி ஆனாவே எந்த கடத்தை கொடுக்கறது, எந்த கடத்தை அடைக்கிறது, இப்படி அப்படியே நொறுங்கி போவீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை விசாலத்தில் வைப்பேன், விசாலத்தில் வைப்பேன். இதான் ஏசப்பாவுடைய வார்த்தைங்க. என் அன்பு சகோதரியே, ஏசப்பா சொல்கிறாரு, உன்னை விசாலத்தில் வைப்பேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ நல்லா வருவ, நீ பிளெஸ்ஸிங் ஆகிடுவ, பெரிய சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த பூமியில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லி அப்பா உனக்கு ஆறுதல் சொல்கிறாரம்மா. நீ முன்னுக்கு வருவே என் அன்பு சகோதரியே, வாழ்க்கை ரொம்ப பிளெஸ்ஸிங் ஆகிடும். நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புற அந்த நாட்கள் இப்போ உனக்கு சமீபமாயிடுச்சு. இந்த வார்த்தை உன்னுடைய வருமானத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய வீட்டுக்கு, உன்னுடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, எல்லாமே விசாலமாக மாறும். உன் அப்பா உன் கண்ணீர் துடைக்க வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரி, ஏசப்பா உன்னை தேடிதாம்மா வந்திருக்கிறாரு. உன் கண்ணீரை துடைக்க, உன் கஷ்டத்தை மாற்ற ஏசப்பா உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாருமா. உன் பக்கத்தில் அப்பா இருக்கிற, உன் வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறாருமா. அவர் உன்னை விட்டு விலகவே உன்னை அவர் கைவிடவே இல்லை. அப்படியே கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கு. அந்தவரே, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, எப்படி கடன் அடைப்பேன்னு தெரியலையே, எப்படி கடனை கொடுப்பேன்னு தெரியலையே, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, ஏசப்பா நீ வாங்கின கடத்தை அடைக்க அவரே வழிவாசலை திறப்பார். அவரே வழிவாசலை திறப்பார். நீ கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டாருமா.
தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களை பார்த்து நான் சொல்கிறேன், என் அன்பு சகோதரனை, ஏசப்பா உன்னை கைவிட வாய்ப்பே கிடையாதுப்பா. தொழிலில் நஷ்டப்பட்டு கடத்துக்கு மேலே கடத்தை வாங்கிட்டு செய்வதறியாமல் திகைத்து கொண்டு நீ இருக்கலாம். ஐயோ, நான் உழைச்ச உழைப்பெல்லாம் போச்சே, இத்தனை வருஷம் நான் உழைச்சேனே, இந்த கடனை வாங்கினால என்னுடைய எல்லா உழைப்பும் போச்சேன்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்லாரு, உன்னை விசாலத்தில் வைக்க போகிறேன், விசாலத்தில் வைப்பேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஆவியானவர் உங்களோடு பட்சமாக பேசிட்டு இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்து கண்ணீரோடு கதற ஆரம்பிங்க. கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு கண்ணீர் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ கண்ணீர் விட்டு நீங்கள் கதறி அழறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஜெபத்தை ஏசப்பா கேட்பார். வேதனைப்படாதீங்க. ஐயோ, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃபோட எண்டுக்கு வந்துட்டோம், நம்ம மீண்டு வர முடியாது, நம்ம கஷ்டம் மாற வாய்ப்பில்லைன்னு சொல்லி தயவு செய்து எந்த ஒரு தவறான முடிவுக்கு போயிடாதீங்க. சொத்து போச்சா விடுங்க, பரவாயில்ல. பல ஏக்கர் இடத்த விற்றீங்களா, பரவாயில்ல விடுங்க, போட்டோம். இல்லை உங்கள் பிஸ்னஸே அழிச்சிட்டாங்களா, சரி பரவாயில்ல, போட்டோம் விடுங்க, எல்லாம் போட்டோம் விடுங்க. ஆனால் விசுவாசத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற முடியும். ஆண்டவர் தந்த இந்த ரட்சிப்பு பெருசு. உங்கள் உடம்புல ஓடுற உயிருக்கு சொந்தக்கார அவரு தான். ஒருவேளை உங்கள் உடம்புலேருந்து உயிர் பிரியுமானால் அது கர்த்தருக்காக மாத்திரம்தான் பிரியும். கடன் பிசாசுக்கிட்ட உங்கள் ஜீவனை கொடுத்துடாதீங்க. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப துக்கப்படுவார். அதனால் நீங்கள் உறுதியாக இருங்க. கர்த்தர் சொல்கிறார், அடுத்த வசனம் கவனிங்க, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். 118 சங்கீதம் 16 வசனத்தை கவனிங்க. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கவனிச்சிங்களா என் அன்பு சகோதரியே? அம்மா, உன்னை பார்த்து தாம்மா சொல்கிறேன். உன் சொந்த சகோதரனை போல கர்த்தர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறாருமா. அது என்ன பார்த்தானா, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கவனிச்சிங்களா? கர்த்தர் உங்களுக்காக இப்போவே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா உங்களுடைய ஜெபம் பரலோக ராஜ்யத்தில் கேட்கப்படும். ஆண்டோடைய செவியில் போய் ஏறுதுமா, என் பிள்ளை கடனை வாங்கிட்டு அவமானப்பட்டு கதறி கொண்டு இருக்கிறா, அவளுக்காக என்னுடைய வலதுகரம் இப்போ உயர்ந்திருக்க போது, நான் என் பிள்ளைக்காக பராக்கிரமம் செய்யும் சொல்லி ஆவியான இறங்கிடுவார். இப்போ அடுத்தது கர்த்தர் உங்களை தாவீது போல சாட்சியை நிறுத்துவார். அடுத்த வசனத்தை கவனிங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கவனிச்சிங்களா? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அடுத்தது, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவர் எவ்வளோ மகிமையான காரியத்தை செய்கிறார் பாருங்க. சாவுக்கு ஒருவனையும் ஒப்பு கொடுக்க மாட்டாராம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அவங்க விவரிப்பாங்க. ஒருபோதும் தேவன் அவர்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள், அவருடைய ஊழியர்கள் ஏதாவது தவறு செய்தால் கர்த்தர் வெகுவாய் தண்டித்து அவர்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தெய்வம் என்பதை நீங்கள் இந்த வேத வசனத்து மூலிமா ருசிப்பாருங்க. ஓகேங்களா? அதனால் இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, கர்த்தருடைய முகத்தை பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிங்க. ஜெபிக்க 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 நீங்கள் கண்ணீர் விட்டு கதற 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 கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் செய்ய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாடும். 4 பக்கம் வருமானம் வந்துடும். வாங்கின கடத்தெல்லாம் அடைச்சிடுவீங்க. நீங்களே 10 பேர் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து காட்டுவீங்க. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உங்கள் சந்ததியோடு உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை குடும்பமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆவியானோட கரத்தில் அடங்கிருங்க. வசனத்து மேலே விசுவாசம் வருங்க. வார வாரம் சர்ச்சைக்கு போங்க. நல்ல கர்த்தரை ஆராதிங்க. பிரச்சனையை பார்க்காதீங்க. ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்கிறேன். அடுத்த தெய்வ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.